தொடர்பென இந்திய செய்திகள். இரண்டு ஜி அலைவரிசை விவகாரத்தில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துக்கும் பங்குண்டு என்பது அரசியல் தரகர் நீராராடியாவின் தொலைபேசி உரையாடல்களிலிருந்து தெரிய வந்துள்ளதால் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன், நீராராடியாவுக்கும் 2G ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஆர் ராசாவுக்கும் இடையே நடந்துள்ள தொலைபேசி உரையாடல்களின் மூலம் ப. சிதம்பரத்துக்கு இந்த விவகாரத்தில் முக்கிய பங்கிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த உரையாடல்களில் பண பரிவர்த்தனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. தாது பொருட்கள், நிலவாயு போன்ற விஷயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ப. சிதம்பரம் விஷயத்தில் சிபிஐ மெத்தனமாக நடந்து கொள்கிறது என்றே கூறலாம். உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் அவருடைய பங்கு குறித்து விரிவான விவரங்களை கேட்டும் சிபிஐ முழுமையான விவரத்தை தரவில்லை. 2G அலைவரிசை விவகாரத்தில் ராசாவுக்கும் நீராராடியாவுக்கும் இடையே நடந்த தொலைபேசி உரையாடல்களை வருமான வரித்துறை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இந்த உரையாடல்களின் மூலம் 2G அலைவரிசை உரிமங்கள் வழங்கும் விடயத்திலும் உரிமங்களுக்கு விலை நிர்ணயம் செய்வதிலும் ப. சிதம்பரத்துக்கு பங்கு உண்டு என்பது தெளிவாக இருக்கிறது. ப. சிதம்பரத்தின் விடயத்தில் பிரதமர் காத்து வரும் அமைதியே சதியாக உள்ளது என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். நீராராடியா தொலைபேசி உரையாடலில் தன் பெயர் குறிப்பிடப்பட்டது பொறுப்பற்றதும் விசமத்தனமானதாகும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீராராடியா உரையாடல் குறித்து நான் விசாரித்தேன். அந்த உரையாடலில் குறிப்பிட்டுள்ள ராஜா என்பவர் ஆர் ராசா அல்ல. அதில் குறிப்பிடப்படும் ராஜா கே. ராமச்சந்திரன் ராஜா என்பவர். இவர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை சேர்ந்தவர். இவர் கூறியதாக உள்ள விவரங்கள் முற்றிலும் தவறானது என்று சிதம்பரம் தெரிவித்துள்ளார். லோக்பால் சட்டம் நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய போது இதனை அவர் தெரிவித்துள்ளார். லோக்பால் மசோதாவை நிறைவேற்றுவதில் அரசின் செயல்பாடு ஏமாற்றம் அளிக்கிறது என்று அண்ணா ஹசாரே கூறியுள்ளார். 2 அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றால் லோக்பால் வரைவு குழு எதற்கு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்து இந்தியாவிலிருந்து எமது செய்தியாளர் எமக்கு இன்று அனுப்பி வைத்த செய்திகளை பார்ப்போம். வங்கிகளுக்கான முக்கிய வட்டி விகிதங்களை ரிசர்வ் வங்கி 0.25% அளவிற்கு இன்று உயர்த்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி நடப்பு காலாண்டுக்கான இடைக்கால கொள்கை முடிவுகளை இன்று வெளியிட்டது. ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் கடன் உதவிக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 7.25%லிருந்து 7.5% அதிகரித்துள்ளது. இதுபோல வர்த்தக வங்கிகளிடமிருந்து ரிசர்வ் வங்கி பெறும் தொகைக்கான வட்டி விகிதமும் 25 அடிப்படை புள்ளிகள் அதிகரிக்கப்பட்டு 6.5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரொக்க கையிருப்பு விகிதம் போன்ற இதர முக்கிய அம்சங்களில் மாற்றம் எதுவும் இல்லை. பணவீக்கம் சென்ற மாதத்தில் 9.06% உயர்ந்தது. இது இரட்டை இலக்கத்தை எட்டிவிடக்கூடாது என்பதற்காக பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த இந்நடவடிக்கையை எடுத்திருப்பதாக ரிசர்வ் வங்கி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்ற நிதியாண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரை 10 முறை வங்கிகளுக்கான வட்டி விகிதங்களை ரிசர்வ் வங்கி உயர்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக வீட்டுக்கடன், வாகன கடன் போன்றவற்றுக்கான வட்டி விகிதமும் 0.25% அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என்று வங்கித்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. எனினும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தலைவர் நரேந்திரா செய்தியாளர்களிடம் பேசுகையில் வங்கிகள் தங்களது வட்டி விகிதங்களை உடனடியாக உயர்த்தாது என்று குறிப்பிட்டார். பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே சீன அரசு அணை கட்டுவதால் அசாம், அருணாச்சல பிரதேச மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் S.M. கிருஷ்ணா உறுதியளித்துள்ளார். புதுதில்லியில் இன்று S.M. கிருஷ்ணாவை சந்தித்த அசாம் முதலமைச்சர் தருண் கோகோயிடம் அவர் இந்த உறுதியை அளித்தார். அணை கட்டும் பிரச்சினை குறித்து சீனாவுடன் வெளியுறவுத்துறை மூலம் பேச்சுகள் நடத்தப்படும் என்றும் செயற்கைக்கோள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் S.M. கிருஷ்ணா கூறினார். அமைச்சரின் இந்த விளக்கத்தால் தாம் திருப்தி அடைந்ததாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தருண் கோகோய் குறிப்பிட்டார். சீனா அணை கட்டும் பட்சத்தில் அது அசாம் மாநில விவசாய பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கும் என்று தாம் வெளியுறவு அமைச்சரிடம் எடுத்துக் கூறியதாக அவர் தெரிவித்தார். ஏர் இண்டியா நிறுவனம் உள்நாட்டு விமான பயணிகளுக்கு சிறப்பு சலுகையாக சில்வர் மற்றும் பிளாட்டினம் பாஸ் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை வழங்கப்படும் இந்த சலுகை திட்டத்தின் கீழ் சில்வர் பாஸ் 30,000 ரூபாய்க்கு எக்கானமி வகுப்பிற்கும், பிளாட்டினம் பாஸ் 50,000 ரூபாய்க்கு எக்ஸிகியூட்டிவ் வகுப்பிற்கும் வழங்கப்படும்.
இவற்றை பெறும் பயணிகள் 10 நாட்களுக்குள் உள்நாட்டு விமானங்களில் எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். ஏர் இண்டியா அலுவலகங்களிலும் அங்கீகாரம் பெற்ற பயண முகவர்களிடமிருந்தும் இந்த அட்டைகளை பெற்றுக் கொள்ளலாம். வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் இந்த சலுகை திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தொடர்பான செயலாக்க பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரிசி, மண்ணெண்ணெய் போன்றவற்றை பதுக்குதல், கடத்தலில் ஈடுபடுவோர், கள்ளச்சந்தையில் அவற்றை விற்பனை செய்வோர் மீது உரிய சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆய்வின் போது அமைச்சர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் மண்ணெண்ணெய் இடைத்தரகர்கள் மூலம் கள்ளச்சந்தைக்கு எடுத்துச் செல்லப்படுவதை தடுக்க மொத்த வணிக மற்றும் நியாய விலை கடைகளில் திடீர் சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், எண்ணெய் நிறுவனங்களிலிருந்து எடுத்துச் செல்லப்படும் லாரிகள் நவீன கருவிகள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அரிசி கடத்தல், பதுக்கலை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலர் யதீந்திரநாத் ஸ்வேன், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் பாலச்சந்திரன், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை கூடுதல் காவல்துறை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். டீசல் எரிவாயு வாகனங்களில் எரியூட்டப்படுவதற்கான குறைந்தபட்ச வெப்பநிலை இந்தியாவை பொறுத்தமட்டில் மிக குறைவாக இருப்பது வாகன விபத்துகளுக்கு ஒரு காரணம் என்று தனியார் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் மதிப்பீடு ஒன்று தெரிவிக்கிறது. வாகனத்தில் டீசல் எரியூட்டப்படும் வெப்பநிலையை பிளாஷ் பாயிண்ட் என்று அழைக்கிறார்கள். இந்தியாவில் விற்பனையாகும் டீசலில் இதன் அளவு மிகவும் குறைவு என்று இந்த தன்னார்வ அமைப்பின் நிர்வாகி ஆர் தேசிகன் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த வெப்பநிலை அளவை 55 டிகிரி செல்சியஸிற்கும் மேலாக அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். அண்மையில் வேலூர் மாவட்டம் அவலூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்பு ஏற்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பேருந்து முற்றிலும் எரிந்து சாம்பல் ஆனதற்கு குறைவான பிளாஷ் பாயிண்ட் அளவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதால் இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க மத்திய அரசும் பெட்ரோலிய அமைச்சகமும் டீசல் எரிவாயுவில் உள்ள பிளாஷ் பாயிண்ட் அளவை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் டீசலில் உள்ள நாப்தா மற்றும் மண்ணெண்ணெயின் அளவை குறைக்க வேண்டியதும் அவசியம் என்றும் தேசிகன் வலியுறுத்தினார். இந்தியாவில் 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஓர் ஆய்வின்படி ரேஷன் கடைகளில் இருந்து கடத்தப்படும் மண்ணெண்ணெயில் 30% டீசல் கலப்படத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். Diesel throughout the world, the flash point is between 60 to 66. தொடர்பென வெளிநாட்டு செய்திகள். பப்புவா நியூகினியா நாட்டில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது டிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவாகியுள்ளது. இந்த நடுக்கத்தால் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை. சிரியாவில் தற்போது உறுதியற்ற நிலையை உருவாக்கவும் அந்நாட்டை ஓர் இஸ்லாமிய சூழலுக்கு மாற்றவும் முயன்று வரும் சக்திகளை அரசு அடக்க முயல்வது சரியான ஒரு வழி என்று அந்நாட்டின் ஆயர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சிரியாவின் அரசு தலைவர் பாசர் அல் அசாத் அந்நாட்டில் ஆரம்பமாகியுள்ள கலவரங்களை அடக்க மேற்கொண்டுள்ள முயற்சிகளை ஆதரித்து சிரியாவில் மக்களிடையே நன்மதிப்பு பெற்றுள்ள ஆயர் அந்தோனி ஆர்லோ இவ்வாறு தன் கருத்தை வெளியிட்டுள்ளார். சிரியாவில் உருவாகியிருக்கும் கலவரங்களை சரியாக புரிந்து கொள்ளாத ஊடகங்கள் அரசு தலைவரின் முயற்சிகள் குறித்து தவறான செய்திகளை கூறுவதாகவும் ஆயர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேனல் 4 ஒலிபரப்பிய இலங்கையின் படுகொலை களம் காணொலியை நிபுணர்களை வைத்து பரிசோதிக்க உள்ளதாக ஊடக பேச்சாளரும் அமைச்சரவை அமைச்சருமான ஹெகிலிய ராம்புக்வெல தெரிவித்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலையினை உயர்த்துவதற்கான செயற்திட்ட அறிக்கை ஒன்றிய அரசிடம் கையளித்துள்ளதாக லங்கா IOC நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் எய்ட்ஸ் நோய் தோற்றக்கூடிய ஆபத்தான நிலையில் 1,13,000 பேர் வாழ்வதாக விசேட ஆய்வொன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. 2011ஆம் ஆண்டுக்கான காப்போது உயர்தர பரீட்சைகள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2G அலைவரிசை விவகாரத்தில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்துக்கும் பங்குண்டு என்பது அரசியல் தரகு நீரா ராடியாவின் தொலைபேசி உரையாடல்களிலிருந்து தெரிய வந்துள்ளதால்
உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. சிரியாவில் தற்போது உறுதியற்ற நிலையை உருவாக்கவும் அந்நாட்டை ஒரு இஸ்லாமிய சூழலுக்கு மாற்றவும் முயன்று வரும் சக்திகளை அரசு அடக்க முயல்வது சரியான ஒரு வழி என்று அந்நாட்டின் ஆயர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் டான் தமிழின் இந்த பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.